விடிஞ்சா தீபாவளி நானும் அம்மாவும் கட்டப்பையை தூக்கிட்டு கிளம்பிட்டோம். எங்கேன்னு கேட்குறீங்களா? ஷாப்பிங்க்கு தான். திருச்சி பஜாரு தெப்பக்குளம் இதில் எல்லாமே வரிசையாக கடை போட்டிருப்பாங்க. விடிய விடிய கடை இருக்கும், தீபாவளிக்கு கூட கடை இருக்கும். வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே சீப் அண்ட் பெஸ்ட்டாக கிடைக்கும். வெளியூர்லேருந்து கொண்டு வந்து கூட இங்கே போட்டிருப்பாங்க. எல்லார் கையில் கட்டப்பை இருக்குது பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். இதில் வாங்குறதுக்கு பெருசு இல்லைங்க, நம்ம ஆளுங்களை கூட்டிகிட்டு போகணும். ஏன்னா திருப்பி லக்கேஜை தூக்கிட்டு வரணும்ல. நானும் அம்மாவும் தனியாக போய் மாட்டிக்கிட்டோம். தூக்கிட்டு வரதுக்கு ஆளே இல்லை. எல்லாம் பார்க்க ஆசையாக தான் இருந்துச்சு வாங்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் உள்ளார எந்த ஒரு டிரான்ஸ்போர்ட்டும் விட மாட்டாங்க. இன்றைக்கி மக்கள் வரதுனால ஷாப்பிங்காக எல்லாமே அடைச்சி வச்சுருப்பாங்க. 2 வீலர் 4 வீலர்னு எதுவுமே அலோடு இல்லை. எதுவாக இருந்தாலும் நம்ம 2 கிலோமீட்டர் ரேடியஸ்க்கு வெளியே போய் தான் ஆட்டோ பிடிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டம். வாங்கணும்னு நினச்சா கூட நிறைய திங்ஸ் நம்மளால் வாங்க முடியாது. நீங்கள் யாராவது ஆம்பளைங்களை கூட்டிகிட்டு போனீங்க துணைக்கு அப்படின்னா அவங்க கையில் நம்ம லக்கேஜை தள்ளி விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு ஜாலியாக ஷாப்பிங் பண்ணலாம். இந்த விஷயத்தில் நான் மறந்தே போயிட்டு எங்கள் அப்பாவை ஜாலியாக வீட்டில் டிவி பார்க்க விட்டுட்டு நாங்கள் 2 பேர் வந்தது ரொம்பவே தப்பாக போச்சு. அட்லீஸ்ட் நிக்கியாவது கூட்டிகிட்டு வந்திருக்கலாம். நான் நிலாவை கூட்டிகிட்டு வந்துட்டேன். நிலா ஒன்றும் தூக்காது. பசின்னு சொல்லி உயிர் எடுத்துரும். கடைசியில் நல்ல வேலை அங்கேயே ஸ்டால் வச்சுருந்தாங்க. சிக்கன் பிரியாணி ஒரு பிளேட் வாங்கி கொடுத்தேன். கம்முன்னு இன்னும் ஒரு 2 மணி நேரத்துக்கு எங்கள் கூடயே ஊர் சுற்றினா. இங்கே பாருங்கள் எவ்வளோ டயர்டாயிட்டா பாப்பா. காலையில் ஃப்ரெஷ்ஷாக வந்தா. ஒரு இடத்துல உட்கார வச்சுட்டு எங்கள் அம்மா வந்துட்டு நான் வேறு ஏதாவது தேடுதான்னு பார்த்துட்டு வரேன்னு போயிட்டாங்க. அப்பா சந்தோஷம், நானும் பேசாமல் உட்காந்துட்டேன். எங்கள் அம்மாலாம் சலிக்காமல் ஷாப்பிங் பண்ணுவாங்க. வாரத்தில் 4 நாள் இங்கே தான் இருப்பாங்க. பஜாரில் தான் சுற்றிட்டு இருப்பாங்க ஃப்ரெண்ட் ஆண்டி கூட. போலீஸ் பாதுகாப்புலாம் பயங்கரமாக இருந்தது. பூ வாங்கலாம்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா எங்களை நிற்க வச்சுட்டு பூ வாங்க போயிட்டாங்க. நிலா தலையில் சைக்கிள் கேப்பில் ஏற்றி விட்டாச்சு. பார்க்குறவங்களாம் ஏமா அப்படி பச்சை குழந்தைய குடும்பப்படுத்துறீங்கன்ற மாதிரியே பார்த்துட்டு போனாங்க. அது ஒரு தலைவாணி வெயிட்டுக்கு தான் இருக்கும். அட்லீஸ்ட் இதையாவது அவள் சப்போர்ட் பண்ணாலே அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக போதும், வாங்கின வரைக்கும் போதும்னு சொல்லி கிளம்பியாச்சு. ஆட்டோ பிடிச்சிட்டு வெளியில் வரதுக்கே 2 கிலோமீட்டர் நடந்ததில் பயங்கரமாக வேர்த்துருச்சு. ஒரு ஆட்டோ ஃபுல்லாகவே லக்கேஜ் ஆகிடுச்சு. அதனால தான் நாங்கள் 2 வீலரில் போகாமல் முன்கூட்டியே புத்திசாலித்தனமாக ஆட்டோ பிடிச்சிட்டோம். வரப்போ லக்கேஜ் எப்படி இருக்குமேன்னு சொல்லிட்டு. வரப்போ பாருங்கள் வரிசையாக கடை தான். எங்கள் அம்மா நின்று ஒரு இட்டு பார்த்துட்டு போகலாமான்னு. ஐயோ சாமி ஆளை விடுடா, தயவு செஞ்சு என்னை வீட்டில் கொண்டு போய் சேர்த்துருங்க எப்படியாதுன்ற மாதிரி பயங்கர இதாகிடுச்சு. நல்ல வேளை கடவுள் புண்ணியத்தில் வெயில் இல்லை. வெயில் இருந்தால் இன்னும் நான் மயக்க மூட்டே விழுந்திருப்பேன். ஓரளவுக்கு கிளைமேட் கோயம்புத்தூர் கிளைமேட் மாதிரியே மூடியாக இருந்துச்சு. அதனால தப்பிச்சிட்டேன். இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. பெட்ஷீட் இதெல்லாம் பெட்டு எல்லாமே கம்மி விலைக்கு. ப்ளஸ் நம்ம கேட்குற விலைக்கு இன்னும் பொழுதாக கேட்குற விலைக்கு அவங்க சேல் பண்ணிடுவாங்க. போடி நீ வரலன்னா என்ன, நான் என் பையன் வந்தோடனே நான் அவன் கூட வண்டியில் வருவேன், வந்து இங்கே என்னென்னலாம் இருக்குன்னு மறுபடியும் நான் ஷாப்பிங் பண்ணுவேன் அப்படின்னாங்க. உடனே எனக்கு மைண்ட் வாய்ஸ், டே குமார் லேட்டாக வாடா, மாட்டினா மட்டனு சிக்கலோ சிக்கன்டான்னு நினச்ச மாதிரியே கடையெல்லாம் சாத்திட்டு வெடியெல்லாம் வெடிச்சிட்டு வரத்துக்கே 1 மணி ஆயிடுச்சு. அதனால் பயபில் தப்பிச்சிட்டா இன்னைக்கு. ஒரு வழியாக எங்கள் ஏரியா வந்துருச்சு பாருங்கள். இதை பார்த்தோன்னே தான் எனக்கு ஐயோ உக்கர கல்யாணமாக காப்பாற்றிட்டேன் அப்படின்ற மாதிரி இருந்தது. வந்து சூடாக ஒரு டீயை போட்டு குடிச்சிட்டு படுத்ததான் நைட்டு வரைக்கும் எந்திரிக்கலையே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.